வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் தேர்ட் டேம் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, அந்த தாகூரோட கடிதத்தை வந்து தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி அவர்கள். ஓகே, கூற்று 2, இவர் தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் என்னென்ன மொழிகள்னா தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம் கிடையாது, தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் அவர் கற்றுத்தேர்ந்தவர். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின், எந்த வயதிலேயே தாகூர் அவர்கள் கவிதைகள் எழுத தொடங்கினார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 16 வயதிலேயே அவர் கவிதை எழுத தொடங்கிட்டார். தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது அயம் அப்படின்னா ஆடு, குதிரை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அண்டயோனி அப்படிங்கிற வார்த்தை ஞாயிறுங்கிற பொருள் தரும். பரல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் கல் அப்படிங்கிற பொருள் தரும். வேதித்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மாற்றி அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், பூக்குலை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. அதாவது பூக்குலை அப்படின்னா இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ, 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை, பூவை உடைய குலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, அந்த ஐங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பும் அதோடு பயனும் வர்றதுனால இது 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ உரைநடை நூல் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அது வந்து உரைநடை நூல் அல்ல, நாடக நூல். தமிழில் வந்த முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் தான். ஓகே, கூற்று 2, இந்நூல் எளிய நடையில் கலிப்பாவால் அமைந்தது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அதாவது இந்த நூல் வந்து எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைக்கப்பட்டது தான் மனோன்மணியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின், லிட்டன் பிரபு ரகசிய வழி என்ற நூலை எழுதிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1866ஆம் ஆண்டு தான் எழுதியிருக்காரு. ஓகே, 7th கொஸ்டின், காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் என்ற வரிகள் எந்த அங்கம் எந்த களத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது? இது மனோன்மணிய பாடல். ஓகேங்களா, இது எந்த அங்கம் எந்த களத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, 3ஆம் அங்கம் 2ஆம் களம். ஓகேங்களா, ஓகே. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியத்தில் 5 அங்கமும் 20 களங்களும் இருக்குது. ஓகே, 8th கொஸ்டின், பேராசிரியர் சுந்தரனார் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 1855ஆம் ஆண்டு பிறந்தார். கேரளா திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய ஆலப்புழை அப்படிங்கிற அந்த இடத்துல. ஓகே, 9th கொஸ்டின், ஏகுமின் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏவல் பன்மை வினைமுற்று. 10th கொஸ்டின், இன்குலாப் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சாகுல் அமீது அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். 11th கொஸ்டின், நர்த்தகி நடராஜ் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரையில் அனுப்பானடி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருந்தவங்க தான் நர்த்தகி நடராஜ் அவர்கள். ஓகே, 12th கொஸ்டின், எங்கு நர்த்தகி நடராஜ் அவர்கள் திருவாசகம், தேவாரம், பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒசாகா அப்படிங்கிற இடம். ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாகாங்கிற இடத்துல தான் திருவாசகம், தேவாரம், பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினாங்க. ஓகே, 13 கொஸ்டின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆலாபனை என்ற நூல் என்ன நூல் அப்படின்னா கவிதை தொகுப்பு. இந்த ஆலாபனை நூல் எழுதியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் எழுதின நூல். ஓகே, 14 கொஸ்டின், எந்த ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் தாரிகா பானு அவங்க? ஆப்ஷன் டி, 2017ஆம் ஆண்டு. 2017, ஆப்ஷன் டி.
15 கொஸ்டின் ஜீவானந்தம் அவர்கள் சமூக நலனுக்காக தம்மை முதலில் ஈடுபடுத்திக் கொண்ட நிகழ்வு எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி தோவாலை அப்படிங்கிற அந்த இடத்துல தான். அவர் சிறுவராக இருக்கும்போது தோவாலை அப்படிங்கிற அந்த இடத்துல சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்திக்கிட்டாரு ஜீவானந்தம் அவர்கள். ஓகே. 16 கொஸ்டின் தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் எங்கு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி திருச்சியில தான் நிறுவியிருக்கு. ஓகே. 17 கொஸ்டின் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது குட்டி இளவரசன் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா எக்ஸுபெரி அவர் எழுதியிருப்பார். சொற்கள் அப்படின்னா லாக் பிரேவர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். உருமாற்றம் அப்படிங்கிற நூல் காஃப்கா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்நியன் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர் காமியோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 18 கொஸ்டின் பாரதிதாசன் நடத்திய இதழ் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ குயில் அப்படிங்கிற அந்த இலக்கிய இதழை நடத்தியிருக்காரு. ஓகே. 19 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையான இயன்ற மக்களை பாடுதல் செந்துரை பாடான் பாட்டு எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2 வண்ணம் என்பது ஓசை வேறுபாடு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. வண்ணம் என்பது என்ன அப்படின்னா சந்த வேறுபாடு ஆகும். ஓகே. அப்போ இந்த 19 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது ஏமம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிற பொருள் தரும். நயந்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல் விரும்பி அப்படிங்கிற பொருள் தரும். புறையோர் அப்படின்னா சான்றோருங்கிற பொருள் தரும். ஒருங்கிய என்ற சொல் வந்து நோய் நீங்கிய அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஓகே. 21 கொஸ்டின் தேடு கல்வி இயலாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காரு. 22 கொஸ்டின் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஓகே. 23 கொஸ்டின் எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாராபாரதி அவர்கள். ஓகே. 24 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 புதிதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே. புதுசாக ஏதோ ஒரு சொல்ல ஆக்கிறோம் அப்படின்னா அது ஆக்கப்பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே கூற்று 2 பெயர் அல்லது எச்ச சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர்கள் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. பெயர் அல்லது எச்சம் அல்ல வினை. ஓகேங்களா. இந்த வினை பெயர் அல்லது வினை சொற்களோட விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படும். ஓகேங்களா. ஓகே. அப்போ இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 25 கொஸ்டின் தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் எந்த வழக்கில் மிகுதியாக உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் டி பேச்சு வழக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் மிகுதியாக உள்ளன. ஓகே. 26 கொஸ்டின் எந்த தொழிற்பெயர் விகுதி உயர்நிலை பணிபுரிவோரை குறிப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆளர் அப்படிங்கிறது தான். ஓகே. செயலாளர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. 27 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வினையடியுடன் சேர்ந்து வரும் விகுதி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது கட்டுமானம் அப்படிங்கிறதா வினையடியோட சேர்ந்து வரக்கூடிய விகுதி. ஓகே. ஓகேங்களா. இந்த சொல் மட்டும்தான் இந்த வினையடியோட சேர்ந்து வரக்கூடிய விகுதியுடையது. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகே. 28 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி காரர் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. இந்த ஆலி ஆல் ஆளர் அப்படின்னா தொழிற்பெயர் விகுதியில் தான் வரும். ஓகே. 29 கொஸ்டின் ஆக்கப்பெயர் விகுதிகள் சேரும்போது எவை உருவாகி தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எண்ணற்ற புது சொற்கள் வந்து ஆக்கப்பெயர் உருவாகும் போது உருவாகி தமிழினோட சொற்களஞ்சியம் விரிவடையுது. 30 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தொழிற்பெயர் விகுதிகளில் வரும் சொல் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உதவியாளர் அப்படிங்கிறதா தொழிற்பெயர் விகுதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அந்த இதில் வந்துடும். பெயர் வினையடி அப்படி அதில் வரும். ஓகே. 31 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு ஆகும் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உறையூர் அழிந்த வரலாறு அப்படிங்கிறது சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராமேஸ்வர தீவு அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுவும் அவருடைய கட்டுரை தொகுப்பு தான். அதற்கடுத்து மறைந்து போன மருங்காப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உறையூர் அழிந்த வரலாறு, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்டுரை நூல். ஓகே. மற்றதெல்லாம் நூல்கள். ஓகே. 32 கொஸ்டின் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர்.
33 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 1, 2 அதுதான். அதாவது ரத்னாபாயின் ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை. ஓகே, தோட்டியின் மகன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு புதினம். ஜே சில குறிப்புகள் அப்படிங்கிறது புதினம். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 34 கொஸ்டின் திருவிக அவர்கள் யாரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார் அப்படின்னா ஆப்ஷன் டி மயிலை தணிகாச்சலம் அவரோட தான் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். 35 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒரு வரியின் இடப்பக்க பாதியில் பிழை இருந்தால் இடப்பக்க ஓரமும் வலப்பக்க பாதியில் பிழை இருந்தால் வலப்பக்க ஓரமும் திருத்தம் தருதல் வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கூற்று 2 பிழைகளை ஓரம் வரை கோடிழுத்து காட்டும் போது மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? பிழை திருத்தும் போது இந்த 2 ரூலையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியாக தான் இருக்குது. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, 36 கொஸ்டின் இந்த குறியீடு அதாவது இந்த குறியீடு வந்து எந்த பொருள் உணர்த்துது அப்படிங்கிறதா கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புதிய பத்தி தொடங்குங்க அப்படிங்கிறது. ஓகே, 37 கொஸ்டின் ஒரே வரியில பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி எதில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிட வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் பி பக்க ஓரத்தில். ஓகேங்களா? ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அதை பக்கத்தோட ஓரத்தில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஓகே, 38 கொஸ்டின் டிடி என்ற குறியீடு உணர்த்தும் குறியீட்டு பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அச்சடித்திருக்கும் சொல்லையோ எழுத்தையோ நீக்குக அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 34 கொஸ்டின் 39 கொஸ்டின் அதாவது ஐசி என்ற குறியீடு உணர்த்தும் குறியீட்டு பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி எழுத்துருவை சிறியதாக ஆக்குக அப்படிங்கிறதா. 40 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் ஏ லார்ஜ் பிராக்கெட் அப்படிங்கிறது நீண்ட அடைப்பு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அது தவறு. நீண்ட அடைப்பு வராது, பகர அடைப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க லார்ஜ் பிராக்கெட்டை. ஓகே, 41 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது டிட்டோ மார்க் அப்படிங்கிறது விழிக்குறி அப்படின்னு வருதுங்களா, அது தப்பு. அது டிட்டோ மார்க் அப்படிங்கிறது மேற்படி குறி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? மற்ற 3மே சரியாக தான் பொருந்திருக்கு. ஓகே, 42 கொஸ்டின் தானா குமாரசாமி எந்த மொழிகளுக்கு ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ் வங்காளம் அந்த மொழிகளுக்கு ஆற்றிய தொண்டை பாராட்டி தான் இலக்கிய விருது வழங்கப்பட்டது. ஓகே, 43 கொஸ்டின் தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் அவர் யார் அப்படின்னா அதாவது ஆப்ஷன் டி தாரிகா பானு அவர்கள் தான். 44 கொஸ்டின் தமிழ் கவிஞர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. தமிழ் கவிஞர் அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறதா. ஓகே, 45 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பதிற்று பத்தின் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2 இவனை பாடிய குமட்டனூர் கண்ணனார் தென்னாட்டில் 500 ஊர்களையும் உம்பர்காட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவர் எந்த ஊர்களை வாங்கியிருப்பார் அப்படின்னா உம்பர்காட்டில் வந்து 500 ஊர்களை வந்து வாங்கியிருப்பார். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா வருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னாட்டு வருவாயில் பாதியை வந்து அவர் பரிசலாக பெற்றிருப்பார். அப்போ இந்த கூற்று 2 தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, 46 கொஸ்டின் பிரித்திகா யாசினி சென்னையில் காவல்துறையில் எந்த பிரிவில் பணியாற்றாங்க அப்படிங்கிறது. எந்த பிரிவில் பணியாற்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றாங்க. ஓகே, 47 கொஸ்டின் பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண் அடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காங்க. ஓகே, 48 கொஸ்டின் பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிசிராந்தையார் என்ற நூல் என்ன வகையான நூல் அப்படின்னா ஆப்ஷன் பி நாடக நூல் பிசிராந்தையார். 49 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து யுக்தி அப்படிங்கிற பொருள் வரும். டிபேட் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பட்டிமன்றம் அப்படிங்கிற பொருள் தரும். ட்ரேட் யூனியன்னா தொழிற்சங்கம்ங்கிற பொருள் தரும். செனோட்டியம் அப்படின்னா
புனைப்பெயர் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 50 கொஸ்டின். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.